ஆபரேஷன் சிந்தூர் சீக்ரெட் ஒன்னு இப்ப வெளியா இருக்கு. பாகிஸ்தான் நாங்க இந்தியாவோட ரஃபேல் விமானங்களை வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பிளைட் கிராஷ் ஆன மிச்ச பாகங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி எந்த ஆதாரமும் இது வரைக்கும் காட்டல. இந்த பக்கம் நம்ம டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆர்.கே. சிங் தெளிவா சொல்லியிருந்தாரு, எங்க ரஃபேல் விமானங்கள் பத்திரமா இருக்கு. சரி, உண்மையில என்னதான் நடந்துச்சு? மே 2025 ஆபரேஷன் சிந்தூர் போது நம்ம ரஃபேல் ஜெட்ஸ் பாகிஸ்தானுக்குள்ள அனுப்பி நம்ம அவங்களை தாக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பாகிஸ்தானி ரேடார் சிஸ்டம்ஸ் ஒரு ரஃபேல் விமானம் அவங்களோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே அது டக்குன்னு காணாம போயிடும். அவங்களுக்கு புரியாத மேட்டர் என்னன்னா, அந்த ரஃபேல் கூடவே இஸ்ரேல் கொலாபரேஷன்ல நாம செஞ்ச இன்னொரு ட்ரோன் மாதிரி இருக்கிற பாட், அது பேரு எக்ஸ்கார்ட். இந்த எக்ஸ்கார்ட் 30 கிலோ வெயிட் தான் இருக்கும். ஆனா இது டிஜிட்டல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி மெமரி அப்படிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ஃபைட்டர் ஜெட் மாதிரியே ரேடார் கிராஸ் செக்ஷன் உருவாக்கும். சோ இந்த எக்ஸ்கார்ட் டிவைஸ் தான் பாகிஸ்தானி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் உண்மையான ரஃபேல் விமானம்னு நம்பி லாக் பண்ணி மிசைலும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை வீழ்த்திட்டு தான் நாங்க ரஃபேலை வீழ்த்திட்டோம் அப்படின்னு தப்பாவும் நினைச்சிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளா. ஆனா இந்தியால எந்த ரஃபேலும் குறையல. இன்ஃபேக்ட் தீவிரவாதிங்க எந்த இடத்துல எந்த ரூம்ல இருக்காங்கன்னு பார்த்து ப்ரிசைஸா அடிச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ரேடியோ சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ரஃபேல் கூட யூஸ் பண்ண இந்த எக்ஸ்கார்ட் டெக்னாலஜியை சமீபத்தில் ஆராய்ஞ்ச அமெரிக்கன் நிபுணர்கள் அசந்துட்டாங்க. இப்ப நடக்கிற போர்கள் வெறும் குண்டு மிசைல்ஸ் மட்டும் வச்சு நடக்கலங்க, நிறைய மைண்ட் கேம்ஸ் கூட இருக்கு. சோ ஆபரேஷன் சிந்தூர் ஒரு மாபெரும் ராணுவ வெற்றி மட்டும் இல்ல, எதிரிய உளவியல் ரீதியா குழப்புற ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மாஸ்டர் கிளாஸ். இந்த சைக்கலாஜிக்கல் கேம்ல இந்தியா பாகிஸ்தானை மட்டும் இல்ல, அவங்க ரேடார் சிஸ்டம்ஸை உருவாக்கின மற்ற பெரிய நாடுகளையும் செக்மேட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.